உங்களுக்கு ஒரே ஒரு புள்ள, அது ஆணோ பெண்ணோ, அந்த புள்ள கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, ஆசைப்படுறதெல்லாம் செய்கிறீங்க, பண கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கேட்குற எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்தில் எதை கேட்டாலும் கொடுக்குற பெற்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த கிரைம் ஸ்டோரி உங்களுக்கானது தான். இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் ஒரு பெரிய லைஃப் லெசனே இருக்குது. சரி, இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் நாவி மும்பை அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் ஜெயபிரகாஷ் சந்தியா சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க. நல்ல பணக்காரங்க, பேசிக்காகவே இவங்க பாரம்பரியமான பணக்கார குடும்பம். இந்த ஜெயபிரகாஷ் கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இருக்கார். அதுலேயும் நிறைய கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டாரு. இவங்களுக்கு 2 அப்பார்ட்மெண்ட் அந்த இடத்துலையே இருக்குது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அந்த பையன் பேர் ரகுவர் சிங். இந்த பையனை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூடி வச்சுருக்காங்க. இவனுக்கு கல்யாணம் ஆகல, சின்ன பையன்தான். இவங்க தம்பதியா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. இந்த 2 வீடு மட்டும் இல்லாம இந்தூர், லக்னோ இங்கெல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது. இந்த வீடுகள்ல இருந்தெல்லாம் வாடகை நிறைய வருது. பேங்க்ல கோடிக்கணக்கில் டெபாசிட் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் பண்றாங்க. இப்படி பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு ஃபேமிலி. இப்படி பண பிரச்சனையே இல்லாத ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பையன் மட்டும் வளர்றான்னா அவன் எவ்வளவு சூப்பரா வளருவான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பையனுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதனால தருதலையா வளர்ந்தான் அந்த பையன். ஒரு கடத்துல படிப்பு போது எனக்கு படிக்க பிடிக்கல, நான் பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை நிறுத்திட்டான். ஆனால் அப்படி பிஸ்னஸ் எதுவுமே பண்ணவே இல்லை. வீட்டிலே இருந்துட்டு வீட்டை விட்டு வெளில போகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸு, ஜாலி, தண்ணி, ட்ரக்ஸு அப்படின்னு சொல்லி சுற்ற ஆரம்பிச்சிட்டான். இப்படியே அவன் லைஃப் போயிட்டு இருக்கும்போது 2012 டிசம்பர் 13 இவங்க அம்மா சந்தியா சிங் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய பேங்க்ல போய் நான் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பையன்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்க் தான், போயிட்டு உடனடியாக வர்ற நேரம் தான். ஆனால் அம்மா போய் 2 மணி நேரம் ஆச்சு, வரல. ரகுவர் சிங்க்கு என்ன அம்மா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பைக் எடுத்துட்டு அந்த பேங்க்கு போய் அங்கே விசாரிக்கிறான். அங்கே போய் விசாரிக்கும் போது தெரியுது அம்மா வந்துட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு. உடனே அம்மா எங்கே போவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் தேடி பார்த்தான், சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் தேடி பார்த்தான், எங்கேயுமே அம்மா இல்லை. உடனடியாக அந்த நாளுடைய ஈவினிங்கில் வீட்டுக்கு திரும்பி வந்தால் அப்பா இருந்தார் ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ்ட அம்மா இந்த மாதிரி பேங்க் போனாங்க, வரவே இல்லை, காணா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவரும் பதட்டப்பட்டு இந்த 2 பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. 2012 டிசம்பர் 13 காண போனாங்க இல்லையா, அந்த 13 தேடுறாங்க, டிசம்பர் 14 தேடுறாங்க. இந்த 2 நாள் தேடிட்டு இதுக்கப்புறம் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அப்பாவும் பையனை முடிவு பண்ணிட்டு இவங்க அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பொதுவாக மத்திய பிரதேசத்தில் அப்படி அப்படின்னா ஏகப்பட்ட ராபரி கேஸ், நிறைய பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றம், நிறைய மிஸ்ஸிங் கேஸ்லாம் அடிக்கடி நடக்கும். அதாவது டிசம்பர் 15 எஃப்ஐஆர்